Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா 1 கிலோ சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியை வச்சு குக்கர்ல குழையாம எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா 3 கிலோ மட்டன் பிரியாணி தம் மெத்தட்ல எப்படி செய்யணும்ங்கறது போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கிறேன். அந்த லெக் பீஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாகவே 2 எடுத்துருக்கிறேன். அதை லைட்டாக வந்து கத்தியால் கீறி விட்டுக்கோங்க. அப்போ மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி செய்ய போகிறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நல்ல ஒரு கெட்டியான தயிராக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் இருக்கிறது எது வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா பெசரி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மேரினேட் ஆகணும். இதை மேரினேஷன் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சுடுங்க, வெளியில் வைக்க வேண்டாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இன்றைக்கி பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்லா 1 கிலோ பிரியாணி செய்கிற மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்த்து செய்கிறது பிரியாணி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் ஊற்றி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அடுத்து எண்ணெய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா போட போகிறோம். அதில் 3 பட்டை இந்த சைஸில், 4 கிராம்பு, ஒரே ஒரு பச்சை கலர் ஏலக்காய், கூடவே ஒரே ஒரு கருப்பு கலர் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, 2 மராத்தி மொக்கு, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சி இலை சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 சேர்த்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் 1 மட்டும் போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ மசாலா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இதுக்கு போட போகிற வெங்காயம் இந்த சைஸில் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை நீளமாக நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2.25 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். அது வந்து மிதமான தீயில தான் வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நிதானமான தீயில வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் சட்டுன்னு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி அளவு வதங்கிட்டு இருக்கிறப்ப இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து பச்சை மிளகாய் அரைக்கிறதுலையும் பச்சை மிளகாய் போட போகிறோம். அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு நிதானமான தீயில இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்பையும் நிதானமான தீயில நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் இந்த வெங்காயமும் இன்னும் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். இது வதங்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடியும் போட்டு நல்லா வதக்கிறப்ப பிரியாணி உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறப்ப நம்ம வந்து அரிசியை கழுவி ஊற வச்சோம் அப்படின்னா இது ஊறுற டைமும் அந்த நம்ம அரிசி பிரியாணியில் போடுற டைமும் சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாசுமதி அரிசி கூட எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் உங்களுக்கு இது சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் 3 கப்பு வரைக்கும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரிசி வந்து குறைஞ்சது 25 நிமிஷம் ஊறணும். சப்போஸ் அங்கே சிக்கன் வேகிற டைம் வந்து லேட் ஆகுது அப்படின்னா 25 நிமிஷம் கழித்து இந்த அரிசியை வந்து ஒரு சல்லடையோ இல்லை வடிகட்டிலையோ சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கி எண்ணெயில் வறுத்த மாதிரி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். அதை இதில் போட்டுட்டு நல்லா இதை குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கிறப்ப இது ஒரு விழுது அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா அதே மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். நான் கரெக்டாக உங்களுக்கு காரம் ரொம்ப இல்லாமல் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் உங்களுக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே எந்த அளவுக்கு புதினா எடுத்தீங்களோ அதே அளவுக்கு மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தால் சரியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ தீயை மிதமாக வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். ஏன்னா இதில் நம்ம வெங்காயமெல்லாம் போட்டிருக்கிறோம்லே, அதனால் நிதானமான தீயிலே வதக்கிக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமான்கள் போடுறப்ப நிதானமாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிரோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கெட்டியான தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்பையும் நல்ல நிதானமான தீயில எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து நான் முந்திரி பருப்பு, உடச்ச முந்திரி பருப்பு, வறுத்தது கிடையாது, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு திக்காக வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்ட உடனே தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலுக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் இந்த மசாலாலே சிக்கன் வந்து ஒரு 1/4 பங்கு வேகணும். அதனால் மிதமான தீயில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த சிக்கன் ஓரளவு நிறம் மாறிடுச்சு. அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இன்னுமே கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறது 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா, அதுக்கு நான் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1 பங்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதுவே பாசுமதி அரிசினாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு தண்ணி. ஆனால் குறைஞ்சது அரிசி வந்து ஒரு 25 நிமிஷம் ஊறி இருக்கணும். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து ஒரு கல் கூட இருக்கணும். அப்படின்னா நம்மளோட பிரியாணிக்கு உப்பு சரியாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ நாம் போட்டிருக்கிறதுல உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நான் இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து எலும்புச்சம்பழச்சாறு ஒரு பாதி எலும்புச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எலும்புச்சம்பழச்சாரோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அவ்வளோ போட்டால் போதும். இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இந்த மசால் அதே மாதிரி தண்ணி கொதித்து சிக்கன் பாதியிலேருந்து இல்லை 3/4 நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. சிக்கனும் வந்து நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்துடணும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா அந்த தம்மில் இன்னொரு கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப முழுக்கவும் வேக விட்டுறாதீங்க. இப்போ வந்து 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணியை நான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது தண்ணியே இல்லாமல் அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து கலந்துக்கலாம். அரிசி போட்ட உடனே அடுப்பை வந்து மீடியத்துக்கும் லோக்குக்கும் நடுவில் எடுத்து வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை கலந்ததுக்கப்புறமா உடனே நம்ம வந்து தம் போட போகிறது கிடையாது. இந்த அரிசியிலேருந்து தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம தம் போட போகிறோம். கொஞ்ச நேரம் நிதானமான தீயில மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து தண்ணியும் ஓரளவு சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஃபுல்லாக லோவாக ஆக்கிட்டு மேலே வந்து ஒரு வாழை இலை வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழை இலை இல்லாமலும் நம்ம தம் போடலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் இருக்கணும். அடுத்து ஒரு 15 நிமிஷம் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணாமல் வச்சுடுங்க, சரியாக இருக்கும். நான் நெருப்பு தீயை உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். ரொம்ப கம்மியான தீயில தான் வச்சுருக்கிறேன். அதிக தீயில வச்சிங்க அப்படின்னா அடிபிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அடுப்புலேருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்கர் ஓப்பன் பண்ணுறப்ப நல்லா மணமாக இருக்கும். மேலே இருக்கிற வாழை இலையை பொறுமையாக எடுத்துடுங்க. இப்போ கரண்டியை வச்சு ஓரம் போல் கிளறி கொடுங்க. எடுத்தோடனே நடுவில் போட்டு கிளறிட வேண்டாம்.
பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதுவும் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். நல்லா போலன்னு ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ கடைசியாக இதில் வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நம்மளோட சூப்பரான சீரக சம்பா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.